நான் இப்போ இருக்கிற இடம் பனர்கட்டா நேஷனல் பார்க், பெங்களூர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ். பொதுவாக இந்த மாதிரி ஜூஸ் நேஷனல் பார்க்ஸ்லாம் வந்து வைல்ட் அனிமல்ஸை ஆண்கள் தான் பராமரிப்பாங்க. ஆனால் இந்த நேஷனல் பார்க்கில் ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே பராமரிச்சுட்டு வராங்க எல்லா வைல்ட் அனிமல்ஸை, குறிப்பாக சிறுத்தைகளை. அதனாலே அவங்கள சிறுத்தைகளின் தாய் அப்படின்னு அழைக்கிறாங்க. அவங்க பேர் சாவித்ரி அம்மா. அவங்கள தான் நீ சந்திக்க வந்திருக்கேன். வணக்கம். ನಮಸ್ತೆ ಸರ್. எனக்கு தமிழ்ல தான் கேள்வி கேட்க தெரியும், பேசலாமா? ಇಲ್ಲ ಸರ್, ನಮ್ಗೆ ತಮಿಳೆಲ್ಲ ಬರಲ್ಲ, ನಾವು ಕನ್ನಡದಲ್ಲೇ ಮಾತಾಡ್ತೀವಿ, ಮಾತಾಡಿ. தாராளமா. சாவித்ரி அம்மா அப்படின்னா வந்து பெங்களூர் மட்டும் இல்ல, கர்நாடகா மட்டும் இல்ல, தமிழ்நாடு வரைக்கும் பாப்புலர். அதனால நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம். ஸோ மதர் ஆஃப் லெப்பர்ட்ஸ், சிறுத்தைகளின் தாய் அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? நீங்க எப்ப இந்த பார்க்குக்கு வந்தீங்க? ಯಾವಾಗ ಬಂದೆ ಅಂದ್ರೆ ನಾನು 2002ರಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು. 25 ವರ್ಷ ಆಯ್ತು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಬಂದಿದ್ದು. ಅದು ನಮ್ಮ ಯಜಮಾನ್ರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ಅವ್ರು ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ತೀರ್ಕೊಂಡ್ಮೇಲೆ ಅವ್ರ ಕೆಲಸ ನಮಗ್ ಕೊಟ್ಟು, ಚಿಕ್ಕ ಮರಿಗಳು ಅವು ಬರ್ತಾ ಇರ್ತವೆ, ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಬರ್ತಾ ಇರ್ತವೆ, ಚಿಕ್ಕ ಪಾಪುಗಳೆಲ್ಲ ಬರ್ತಾವೆ, ಅವೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿನಿ. ಹುಲಿ, ಸಿಂಹ, ಜಿಂಕೆ ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ವಿ. எல்லா அனிமல்ஸ், லயன், டைகர், சிறுத்தை எல்லாம் பாக்குறீங்க. ஆனா மதர் ஆஃப் லெப்பர்ட்னு ஏன் அந்த பேர் வந்தது? ಲೆಪೋರ್ಡ್ ಜಾಸ್ತಿ ಇತ್ತು, ಲೆಪೋರ್ಡ್ ಜಾಸ್ತಿ, ಅದಕ್ಕಾಗಿ ಲೆಪೋರ್ಡ್ ಹೆಸರಾಯ್ತು. ಇಂಟ್ರೆಸ್ಟ್ எப்படி வந்தது உங்களுக்கு இதுக்குள்ள? ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಅಂದ್ರೆ ಅವಾಗಿಂದ ಇತ್ತು. ಮನೇಲಿ ಹಸು ಕರು ಎಲ್ಲ ಇತ್ತು. ಇಲ್ಲಿ ಬಂದ್ಮೇಲೂ ನಮ್ಗೆ ಪ್ರಾಣಿಗಳ ಮೇಲೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಇತ್ತು. ನಾವು ನೋಡ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ಕೆಲಸ. ನಾನ್ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಜಾಯಿನ್ ಆದ್ರೆ ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಬಂದು ಜಾಯಿನ್ ಆದಾಗ ಅಲ್ಲೆಲ್ಲ ಕ್ಲೀನಿಂಗು, ಟೇಬಲ್ ಕ್ಲೀನಿಂಗ್ ಅವೆಲ್ಲ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಅವಾಗ ಮರಿಗಳು ಬರ್ತಾನೆ ಇದ್ವು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೆ. ಪ್ರಾಣಿಗಳು ಯಾವ್ಯಾವ ಪ್ರಾಣಿ ಬಂದು ಅವೆಲ್ಲ ನಾವು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ ಆಚೆ ಬಿಡ್ತಾ ಇದ್ವಿ ಸಾರ್ ಡಾಕ್ಟರ್ ಜೊತೆ. ನಾವು ಚಿಕ್ಕ ಪಾಪುಗಳು, ಹುಲಿ, ಸಿಂಹ, ಚಿರತೆ, ಕೋತಿ, ಆಸ್ಟ್ರಿಚ್, ಜಿಂಕೆ ಎಲ್ಲ ಪ್ರಾಣಿ ಎಲ್ಲ ಪಾಪು ಯಾವ ಅಮ್ಮ ಬಿಡ್ತಾವೋ ಅವೆಲ್ಲ ನಾವು ನೋಡ್ಕೊಂಡು ದೊಡ್ಡ 6 ತಿಂಗಳ ಗಂಟ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂತೀವಿ. 1 ವರ್ಷದ ಗಂಟ ಒಳಗಡೆ ಇಕ್ಕೊಂಡು ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ನಮ್ ಝೂಗ್ ಬಿಡ್ತೀವಿ. எவ்வளவு வயசு வரைக்கும் வச்சிருப்பீங்க? 1 ವರ್ಷ. ஒரு வருஷம். 1 ವರ್ಷ. ಸೋ 1 ಮಂತ್ ಲಿಂದ, ಒಂದು ತಿಂಗಳಿಂದ 1 ಇಯರ್. 1 ತಿಂಗಳಿಂದ 1 ವರ್ಷದ ಗಂಟ ಇಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂತೀವಿ ನಾವು. 3 ತಿಂಗಳ ಗಂಟ ಒಳಗಡೆ ಇಟ್ಕೊಂತೀವಿ. ಅದಕ್ಕೆ ಹಾಲು, ಚಿಕನ್ ಕೊಡ್ತೀವಿ. ಫಸ್ಟ್ ಹಾಲು ಕೊಡ್ತಾ ಇರ್ತೀವಿ 3 ತಿಂಗಳ ಗಂಟ. ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಕೈಮೆ ಚಿಕನ್ ಕೊಡ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ದೊಡ್ಡದಾದ್ಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಹಾಕ್ತಿವಿ. ಇಲ್ಲಿ ಹಾಕಿದ್ಮೇಲೆ ಬೀಫ್ ಒಂದ್ ಇಷ್ಟು ಕೆಜಿ ಅಂತ ಮಾಡಿರ್ತಾರ ಒಂದ್ ಪ್ರಾಣಿಗೆ. ಬೀಫ್ ಹಾಕ್ತಿವಿ. 1 ವರ್ಷ ತುಂಬಾ ಆದ್ಮೇಲೆ ನಮ್ ಝೂಗೆ ಸಫಾರಿ ಆರಿಸಿ இங்கே பனகட்டா சஃபாரில ಅಲ್ಲಿ ಬಿಡ್ತೀವಿ. உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்துட்டீங்க. நார்மல் வேலை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. அனிமலோட அட்டாச்மெண்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? பப்புவோட இதோடலாம் ಕೆಲಸ ಬಂದ್ಮೇಲೆ ಅನಿಮಲ್ ಅಟ್ಯಾಚ್ ஆயிருது. அப்ப சாவித்ரி அம்மான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு பேரு, ரொம்ப ஃபேமஸ். அந்த அட்டாச்மெண்ட்க்கு எப்படி அனிமல்ஸ் எப்படி உங்களோட ಬಿಹೇವ್ பண்ணும் இங்க இருக்கிற ಪಪ್ಪು எல்லாமே? ಅದು ಚಿಕ್ಕ ಪಾಪುಯಿಂದ ನಾವು ನೋಡ್ತೀವಲ್ಲ, ಅವು ಹಂಗಾಗಿ ನಮ್ಮನ್ನೇನು ಮಾತಾಡ್ಸಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ಸ್ಕೊಂಡು ಆಟ ಆಡ್ಸ್ಕೊಂಡು ಕೇಕುಮಾ சொன்னாது. ನಾವ್ ಹೇಳಿದ ಮಾತೆಲ್ಲ ಕೇಳ್ತಾವ. ಇವಾಗ ಆರ್ಸಿ ಸಫಾರಿ ಹೋದ್ರೆ ಕೂಗಿದ್ರೆ ಬರ್ತವೆ. நீங்க இங்க இருந்து 1 இயர்க்கு அப்புறம் விட்டுறீங்க சஃபாரில. இப்ப அது வளர்ந்துரும். அதுக்கப்புறமா நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுமா? ನಾನು ಹೋಗಿ ಸುಮ್ನೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ನನ್ ವಾಯ್ಸ್ ಬಿತ್ತು ಅಂದ್ರೆ ಓಡ್ ಬರ್ತಾರೆ. வாய்ஸ் கேட்டாலே வந்துரும். சோ அது எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? நீங்க டச்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க? ಟಚ್ ಮಾಡ್ತೀನಿ. எதுவும் பண்ணாது. ಮಾಡಲ್ಲ. உங்களுக்கு ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்குமா அதுங்களெல்லாம் இங்க நடந்ததுக்கு அப்புறம்? ಫೀಲಿಂಗ್ ಇರುತ್ತೆ ನಮ್ಗೆ. ನಾವು 1 ತಿಂಗಳಿಗೆ 2 ತಿಂಗಳಿಗೆ ಸಾರ್ನ ಕೇಳ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನೋಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತೀವಿ. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பாப்பீங்க போய் அங்க விட்டதுக்கு அப்புறமா? எவ்வளவு நாளைக்கு? 1 மந்த் போய் பாப்பீங்க நீங்க? 1 ಮಂತ್ಸ್ ಗ್ರೌಂಡ್ ಹಾಕೊಂಡ್ ಬರ್ತೀವಿ. என்னென்ன அனிமல்ஸ்? சிறுத்தை மட்டுமா இல்ல எல்லாமே? ಚಿರತೆ, ಸಿಂಹ, சிங்கம், ಎಲ್ಲ புலி எல்லாமே. உங்களோட ரொட்டீன் என்னமா இங்க? உங்களோட டே டு டே லைஃப் ரொட்டீன் இங்க? ಬೆಳಗ್ಗೆ 8:30ಗೆ ಬಂದು ಎಲ್ಲ ಕೇಜ್ಗಳೆಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಪಾಪುಗಳಿಗೆಲ್ಲ ಊಟ ಹಾಕಿ, ಸಾಯಂಕಾಲ ಮಧ್ಯಾಹ್ನ ಟೈಮ್ 1 ಗಂಟೆಯಿಂದ 2 ಗಂಟೆ, ಸಾಯಂಕಾಲ 4 ಗಂಟೆಯಿಂದ 5 ಗಂಟೆ 3 ಟೈಮ್ ಊಟ. 3 மீல் இல்ல, 3 டைம். ಇವಕ್ಕೆಲ್ಲ 1 ಟೈಮ್ ನೈಟ್. ನೈಟ್ மட்டும் தான் மீலா இங்க? 4 ಗಂಟೆಗೆ 1 ಟೈಮ್. ಓಕೆ. ಬೀಫ್ ಅವಕ್ಕೆಲ್ಲ 3 ಟೈಮ್. அவங்க என்ன மாதிரி கொடுப்பீங்க? இப்ப நம்ம பார்த்தோம் நம்ம கேஜ்ல சிக்கன் மில்கோட போட்டு கொடுக்குறீங்க இல்லையா? அதுதான் எப்பவுமே அவங்களுக்கு. ಅಷ್ಟೇ. எத்தனை மாசத்துக்கு அப்புறம் பீஃப் கொடுப்பீங்க? எத்தனை திங்களுக்கு அப்புறமா? 6 ತಿಂಗಳು. 6 ತಿಂಗಳಿಗೆ ಬೀಫ್ ಕೊಡ್ತೀವಿ. இங்க 3 வேளை, அங்க ஒன் டைம் தான். ಇವಕ್ಕೆಲ್ಲ ಚಿಕನ್, ಇವಕ್ಕೆಲ್ಲ ಬೀಫ್. இவரு எவ்வளவு மந்த்ஸ்? இவரு 5 months. அதுக்கு 3 டைம் குடுக்குறீங்க இல்லையா? 3 வேளை. இதுக்கு 1 டைம் தான் குடுக்குறீங்க. ஏன் அப்படி? ಇದು ದೊಡ್ಡದು ಬೀಫ್ ಹಾಕ್ತಿವಿ, ಜೀರ್ಣ ಆಗುತ್ತೆ ಅದಕ್ಕೆ. ಅದಂದ್ರೆ ಚಿಕ್ಕ ಪಾಪು ಅಲ್ವಾ, ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ கொஞ்சம் தான் சாப்பிடும் அது. ಕಮ್ಮಿ ಕೊಡ್ಬೇಕು, ಜಾಸ್ತಿ ಹಾಕ್ಬಾರ್ದು ಅದಕ್ಕೆ. அதுக்கு எவ்வளவு போர்ஷன் கொடுப்பீங்க இதுங்களுக்கு? ಅದಕ್ಕೆ 3 kg. 3 kg. ಇದಕ್ಕೆ 1/4 kg ಇಷ್ಟಿಷ್ಟು.
3 ಟೈಮ್ ಕೊಡ್ತೀವಿ, ಜೀರ್ಣ ಆಗ್ಬೇಕಲ್ಲ ಅದಕ್ಕೆ 3 ಟೈಮ್ ಕೊಡ್ತೀವಿ ಬೆಳೆಯೋದು. ಅದು ಇದು ದೊಡ್ಡದಾಗೈತಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಬೀಫ್ ಕೊಡ್ತೀವಿ. பீஃப் கொடுப்போம் ஒன் டைம் தான் கொடுப்பீங்க. 1 ಟೈಮ್. என்னென்ன கேட்டகரியில எல்லாம் இங்க அனிமல்ஸ் வரும்? ಅಂದ್ರೆ ಸಿಂಹ ಮತ್ತೆ ಹುಲಿ ನಮ್ದೇ, ನಮ್ ಝೂದೆ. ஆ, ಮತ್ತೆ ಚಿರತೆ ಮಾತ್ರ ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆಯಿಂದ ಮೈಸೂರು, ಮದ್ದೂರು ಈ ತರ ಎಲ್ಲ ಕಬ್ಬನ್ ಗದ್ದೆಲ್ ಸಿಕ್ಕಿರ್ತಾವಲ್ಲ ಅವೆಲ್ಲ ತಂದು ನಮಗ್ ಕೊಡ್ತಾರೆ. ಇದೇನ್ ಕಾಲ್ ಅವ್ರ ಕಾಲ್ ಇಲ್ಲ. ಅವ್ರು ನಾಯಿ ಕಟ್ ಮಾಡಿತ್ತು ಫುಲ್. நாயா? ಅಲ್ಲಿಂದಾನೆ ಹ್ಮ್. ಅದ್ ಇಲ್ಲಿ ತಂದ್ ಕೊಟ್ರು ಚಿಕ್ಕ ಪಾಪುನ. ಅವಾಗ ನಾವು ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ ಸಾರು ಡಾಕ್ಟ್ರು ಅದೆಲ್ಲ Cut ರೆಡಿ பண்ணி ಮಾಡಿ எடுத்தாச்சு. ஆ, ಚೆನ್ನಾಗ್ சரி. ಮಾಡಿದ್ವಿ, ಓಡಾಡ್ತಾ ಇತ್ತು. இது என்ன வயசு அதுக்கு? ಇದಕ್ಕೆ 3 ವರ್ಷ. 3 வருஷம். 3 வருஷம். Yes. ಅವಾಗಿಂದ ಇಲ್ಲೇ ಇಟ್ಕೊಂಡಿದೀವಿ ಅದನ್ನ. ಅಲ್ಲಿ ಕೇಜಲ್ಲಿ ಬಿಡಕ್ ಆಗಲ್ಲ ಅದು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದೀವಿ. ஆ, புலிதான் வந்து அதே மாதிரி ரெஸ்கியூ பண்ணி வர்றதா இல்லனா? ಇಲ್ಲ ನಮ್ದು ಅದು. ஓ, ನಮ್ಮ ಯುದ್ಧ ಇರ್ತದಲ್ಲ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಸಫಾರಿல ಅಮ್ಮ ನೋಡಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ನಾವು ತಂದು ಅದನ್ನ ಸಾಕೊಂಡಿದೀವಿ. அம்மா இங்க நிறைய கேட்டகரி கேஜஸே இருக்கு. இப்ப வெளிய அங்க பார்த்தோம் 2 months ஒரு கப் இருந்துச்சு. அது வந்து 3 months அது அங்க இருக்கிறது தனியா வச்சிருக்கீங்க. இப்ப இது சொன்னீங்க 5 months, இது அது 8 months, 3 years இருக்கு. அதெல்லாம் எவ்வளவு? அதெல்லாம் 1 ವರ್ಷ. ஒரு வருஷம் மேல. நிறைய கேட்டகரியில பிரிச்சிருக்கீங்களே. ಅಂದ್ರೆ ಅವು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮರಿಗಳನ್ನ ಒಳಗಡೆನೆ ಇಟ್ಕೊಂತೀವಿ, ಈಚೆ ಇದ್ ಮಾಡಲ್ಲ. ಇದೆಲ್ಲ ಒಳಗಡೆ ಇರೋದೆ. உள்ளதா இருக்கும். ದೊಡ್ಡದಾದ್ಮೇಲೆ ಒಂದ್ 5 ತಿಂಗಳು 6 ತಿಂಗಳು ಆದ್ಮೇಲೆ ಈಚೆ ಕೇಜ್ಗಳಿಗೆ ஓ, 5 மாசத்துக்கு அப்புறமா தான் வெளியவே இங்க கொண்டு வருவீங்க நீங்க. அது வரைக்கும் உள்ளதான் வச்சுப்பீங்க நீங்க. இங்க வந்து சிறுத்தை தான் நிறைய இருக்கு. ஏன் அது? ஏன்னா இங்க சிம்மா ஒண்ணுதான் இருக்கு, புலி ஒண்ணுதான் இருக்கு. சிறுத்தை தான் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. ಇದೆಲ್ಲ ಆಚೆಯಿಂದ ಬರುತ್ತಲ್ವಾ, வெளியிருந்து வர்றதுனால ಜಾಸ್ತಿ ಬರುತ್ತೆ ಅದೆಲ್ಲ. ಏನಿಲ್ಲ ಅಂದ್ರೆ 1 ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ 5-6 ಮರಿ 10 ಮರಿ ಬರ್ತವೆ. ಅಮ್ಮ ನೋಡ್ಕೊಂತಾವ್ ಚೆನ್ನಾಗಿ. ಯಾವ ನೋಡ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅನ್ನೋ ನಾವ್ ತಂದು ನೋಡ್ಕೊಂತೀವಿ. இப்ப நிறைய நேஷனல் பார்க் வந்து மத்த ஊர்கள் எல்லாம் கூட இருக்கு. பனர்கட்டாக்கு லெப்பர்ட்ஸ்லாம் இங்க கொண்டு வரதுக்கு என்ன காரணம்? ಇಲ್ಲೆಲ್ಲ ನಾವ್ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂತೀವಿ ಅಂತ ತಂದು ಕೊಡ್ತಾರೆ. நல்லா பாத்துக்கிறீங்கன்னு கொண்டு வந்துடுறாங்க. 1 monthல இருந்தே இங்க நீங்க பாத்துக்கிறீங்க. 1 year வரைக்கும் பாத்துக்கிறீங்க. ஒரு திங்கள்ல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும். இப்ப சில கப்ஸ்லாம் வந்து 1 yearக்கு அப்புறம் கூட வரலாம் உங்களுக்கு அந்த மாதிரி. ஏன்னா வெளியே இருந்து தான் வருது உங்களுக்கு. அதெல்லாம் எப்படி பாத்துப்பீங்க? ஏன்னா அவங்க அடாப்ட் ஆகாது உங்களுக்கு. அதெல்லாம் எப்படி அங்க இருக்க வருமா இங்க? ಅದಂದ್ರೆ ನಾವ್ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀವಲ್ಲ, ನೈಸ್ ಮಾಡೋದು, ಕಕ್ಕಸ್ ಮಾಡೋದು, ಊಟ ಕೊಡೋದು ಎಲ್ಲ ಅದು ನಮ್ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ನಮ್ಮನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂತ கம்முன்னு இருக்கும், எதுவும் பண்ணாது. ಸುಮ್ನೆ ಆಯ್ತದೆ. பட் இனிஷியலா எப்படி அது நீங்க அந்த ವೇವ್ಲೆಂತ್ ಸೆಟ್ ಆಗணுமே அது? ಹಿಂಗೆ ನೈಸ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ, ಪ್ರೀತಿಯಿಂದ ನೋಡ್ಕೊಂತೀವಿ. கம்முன்னு இருக்கும் கேட்டா. ಸುಮ್ನೆ ಇರ್ತವೆ. நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தோஷம், ஹாப்பினஸ் கொடுக்குது? இப்போ 24 இயர்ஸா நீங்க இங்க இருக்கீங்க. நீங்க இந்த அனிமல்ஸ் டெய்லி வந்து பாக்குறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குது? உங்களுக்கு ஹாப்பினஸ்? ತುಂಬಾ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ಬೆಳಗ್ಗೆ 8:30ಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲಾನು ಮಾತಾಡ್ಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ಇದೆಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬರ್ತೀವಿ, ಮತ್ತೆ ಹಾಲು ಕಾಯಿಸ್ತೀವಿ, ನಾವಕ್ಕೆಲ್ಲ ಸ್ವಲ್ಪ ಊಟ ಕೊಡ್ತೀವಿ, ಎಲ್ಲ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂತೀವಿ. ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಇವು ಅಂದ್ರೆ, ಪ್ರಾಣಿ ಅಂದ್ರೆ. வீக்லி உங்களுக்கு எப்ப லீவ் வரும் உங்களுக்கு? ಮಂಗಳವಾರ ಒಂದ್ ದಿವಸ. ஒரு நாள் மட்டும். அது மட்டும் ஒண்ணு மட்டும். அந்த லீவ் எடுத்தா மிஸ் பண்ணுவீங்களா நீங்க? இல்லனா பொதுவா நீங்க லீவ்ல போகும்போது யார் பாத்துப்பாங்க? ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಹುಡುಗರವ್ರೆ, ನಾವ್ 5 ಜನ ಇದ್ದೀವಿ. ಒಂದೊಂದ್ ದಿವಸ ಒಬ್ಬೊಬ್ರು ರಜಾ ಹಾಕೊಂಡ್ ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಅದೆಲ್ಲ ರೊಟೇಷನ್ ಮಾಡಿ ಎಲ್ಲಾರು ನೋಡ್ಕೊಂತೀವಿ. பயம் இருந்தது இல்லையா? ஃபியர் இருந்தது இல்லையா? ಇಲ್ಲ ಭಯ ಏನಿಲ್ಲ. இருந்தது இல்ல. இப்ப நீங்க வளர்க்குற, நீங்க பாத்துக்கிற அனிமல்ஸ் இப்ப இதெல்லாம் தவிர ஜூல இருக்க மத்த அனிமல்ஸ் கிட்ட தைரியமா போக முடியுமா உங்களால? ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋಗ್ತೀವಿ. போவீங்களா? இப்ப இங்கே உள்ள ಜಾಸ್ತಿ ಇಲ್ಲಿಂದ ಕಳ್ಸಿರವೇ ಜಾಸ್ತಿ ಇರೋದು ಅನಿಮಲ್ಸ್. வெளியதான் ಇಲ್ಲಿ ಬಂದು ಎಲ್ಲ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗಿರವೇ ಜಾಸ್ತಿ. ಎಲ್ಲ ಕಡೆ ಹೋಗ್ತೀವಿ. இப்ப வெளியவே சிங்கம் இருக்கு, சிம்மா வெளியே இருக்கு. இப்போ உங்களோட சென்டருக்கு வெளியே ಇಲ್ಲ, ಚಿರತೆ ಸಾಕಿರವ. ಸಿಂಹ ಎಲ್ಲ ಸಫಾರಿ. சஃபாரி ಅಲ್ಲಿ ಇರೋವೆಲ್ಲ ನಾವು ಸಾಕಿರೋದು. பட் 24 இயர்ஸ்ல எத்தனை கப்ஸ் நீங்க வளர்த்திருக்கீங்க? ಅಂದ್ರೆ ಚೀತಾ ಜಾಸ್ತಿ, ಚೀತಾ 100 ಮೇಲೆ ಸಾಕಿದ್ವಿ. ಆಮೇಲೆ ಟೈಗರ್ ಒಂದು 10-15, ಅದೊಂದು 20-25 ಮೇಲೆ ಸಾಕಿದೀವಿ. சிம்மா ஒரு 10 இருக்கும். இப்ப நீங்க எல்லா இப்ப வந்து சிம்மா, புலி, சிறுத்தை எல்லாருக்கும் ஒரே கேர் தான் கொடுக்குறீங்க நீங்க? எல்லாம் சேம் தான்? ಇಲ್ಲ ಇದು ಏನು ಮಾಡಲ್ಲ, ಅದು ಜಾಸ್ತಿ ಏನು ಮಾಡಲ್ಲ. ಚೀತಾ ಸರಿ ಇಲ್ಲ, ಚೀತಾ ಹಿಂದೆಯಿಂದ ಅಟ್ಯಾಕ್ ಉಗ್ರು. ಡ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಒಂದು ಪಿಚ್ಚಿರೋದು ಬಂದ್ ಹಿಡ್ಕೊಂತ ಅಂದ್ರೆ ಉಗ್ರ ಹಾಕ್ಬಿಡ್ತದೆ. ಅದು ಡೇಂಜರ್. ಅದು ಡೇಂಜರ್. ನಾವೆಷ್ಟೇ ಇದ್ರಲ್ಲಿ ಇದ್ರೂನು ಪ್ರೀತಿಯಿಂದಾನು ಹಿಂಗ್ ಹಿಡ್ಕೊಂಡು ಡೇಂಜರ್ ಮಾಡ್ತಾವ. எது ரொம்ப அமைதியா இருக்கும் வந்து அட்டாக் பண்ணாது யூசுவலா வந்து? இப்ப மூணுமே கேக்குறேன் நான். புலி, சிங்கம், சிறுத்தை இருக்கு. ಚೀತಾ இது அட்டாக் ಜಾಸ್ತಿ. ಉಗ್ರಲ್ಲಿ ಪರ್ಚ್ಬಿಡೋದೆ ಇದೆಲ್ಲ. சிச்சோ. ஓ, இதெல்லாம் சிறுத்தை தான் போட்டு. ಇಲ್ಲಿ ಸುಮ್ನೆ ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ರೆ ಉಗ್ರಲ್ಲಿ ಹಿಂಗ್ ಅಂದ್ಬಿಡ್ತಾವೆ ಆಟ ಆಡಕ್ ಬಂದು.
இப்போ அது உங்களோட விளையாடுது, ப்ளே தான் பண்ணுது. பட் ஆனா அந்த மாதிரி நிறைய கீறிடும் உங்களன்னு சொல்லி. இப்போ அந்த பிளட்டோட வாடப்பட்டா வந்து ಇಲ್ಲ அட்டாக் சொல்லுவாங்க. ಅದೇ ಏನು ಮಾಡಲ್ಲ. ಅದು ಆಟ ಆಡಕ್ ಬರುತ್ತೆ. ಅದೇನ್ ಪರ್ಚೋದು ಗಿರ್ಚೋದು ಮಾಡ್ತೈತೆ. ಬ್ಲಡ್ ಏನ್ ತಿನ್ನೋದು ಗಿನ್ನೋದು ಮಾಡಲ್ಲ. எதுவும் பண்ணாது. ಮಾಡಲ್ಲ. இப்போ ಸಿಂಹ எப்படி இருக்கும் அது அந்த விளையாடுறது? அது அட்டாக் அது மாதிரி பண்ணுவோம். ಸಿಂಹ ಅದೇನ್ ಮಾಡಲ್ಲ. ಸುಮ್ನೆ ಹಿಂಗ್ ಉಜ್ಕೊಂಡು ಇದ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಯ್ತದೆ. சுத்தி சுத்தி வரும் அவ்வளவுதான் அது. ತಪ್ಕೊಳ್ಳೋದು ಇದ್ ಮಾಡ್ತವೆ. ಇದ್ ಮಾತ್ರ ಚಿರತೆ அந்த ಉಗುರು மாதிரி ಉಗುರು ಉಗುರು ಬಿಟ್ಬಿಡ್ತದೆ. கீறிடும் அந்த மாதிரி. ಹ್ಮ್. புலி என்ன பண்ணும் அது? ಫುಲ್ புலி குவைட்டா தான் இருக்கும் பெருசா. ಇಲ್ಲ ಇಲ್ಲ. நேச்சுரலாவே ரொம்ப எது ரொம்ப அக்ரெசிவான அனிமல் மூணுத்துல ரொம்ப? ಅಗ್ರೆಸಿವ್ ಇದೆ சீட்டா தான். ಚೀತಾ. ನಾವು ಸ್ವಲ್ಪ ಮೀಡಿಯಂ ಆಗಿ ಇರ್ತವೆ. ಸ್ವಲ್ಪ ಹಗ್ ಮಾಡೋದು ಈ ತರ ಎಲ್ಲ ಮಾಡ್ತವೆ. ಚೀತಾನೇ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡೋದು ಜಾಸ್ತಿ. இப்போ 24 இயர்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எதிர்பாராம ஏதாவது அந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கா இங்க நீங்க பாத்துக்கும் போது மாதிரிலாம் ஏதாவது? ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಬೇಜಾನ್ ನಡ್ದೈತೆ. ಅದು ಏನು ಈ ತರ ಏನು ಆಗಿಲ್ಲ. ನಾವು ಎದುರು ತಿರ್ಕೊಬೇಕಷ್ಟೇ. ಓಡ್ ಬಂದ್ರೆ ಇಟ್ಕೊಂತವೆ. ಓಡೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎದುರು ತಿರ್ಕೊಂಡು ಒಂದ್ ದೊಣ್ಣೆ ತಗೊಂಡ್ರೆ ಸುಮ್ನೆ ಆಯ್ತವೆ. அமைதியாயிடும், எதுவும் பண்ணாது. ಏನು ಮಾಡಿಲ್ಲ. 1 இயர் வரைக்கும் இங்க நீங்க வளர்க்குறீங்க, வளர்த்து அனுப்பிடுறீங்க. இப்போ இங்க சஃபாரிலனா நீங்க போய் பார்க்கலாம். ஒரு 1 மந்த் வரைக்கும் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏதாவது சில அனிமல்ஸ் வந்து இங்க இருந்து வேற ஜூக்கு வேற பார்க்குக்கு போகுமா இங்க இருந்து? ಝೂ ಬೇರೆ ಝೂ ಕಳ್ಸಿದ್ವಿ. ಬಳ್ಳಾರಿ ಝೂಗೆ ಒಂದು 3 ಲಫೋಡ್ ಕಳ್ಸಿದ್ವಿ. ಅಲ್ಗೂನು. அதெல்லாம் நீங்க பார்க்க முடியாதுல்ல. இப்போ இங்க இருந்து போயிட்டா போக முடியாதுல்ல. போய் பாப்பீங்களா போயிட்டு? ಅಲ್ಲಿ ಹೋಗಿಲ್ಲ. அங்க போக மாட்டீங்க. ಇಲ್ಲ ಇಲ್ಲ. இல்ல ஆனா ஏன்னா இது முன்னாடி இதில் பார்த்தேன் உங்களுக்கு அது மிஸ்ஸிங் ஃபீல் எனக்கு அழுக வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. ಅವಾಗ ಅಲ್ಲಿ ಕಳಿಸ್ದಾಗ ಅವು 1 ವಾರ ಊಟ ಮಾಡಿರ್ಲಿಲ್ಲ ಅಲ್ಲಿ. ಅವಾಗ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ದೆ, ಅಣ್ಣ ಫೋನ್ ಮಾಡ್ರಿ ಅಲ್ಲಿ ಇಡ್ರಿ, ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ. ನಾನು ವಾಯ್ಸ್ ಕೇಳಿದ್ರೆ ಅವು ಊಟ ಮಾಡ್ತವೆ ಅಂತ. கேப்பீங்களா போன்? ಅವತ್ ನೈಟ್ ಊಟ ಮಾಡ್ದವಂತೆ ಅಲ್ಲಿ. சாப்பிடாதாங்க போன. இப்போ நீங்க உங்களுக்கு பிரிஞ்சு போனா சாப்பிடாதாங்க. இந்த 3 அனிமல்ஸ் தவிர மத்த என்ன அனிமல்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணி இங்க வருவீங்க? இப்போ நீங்க இது சிம்மா சொன்னீங்க, ಹುಲಿ சொன்னீங்க, சிறுத்தை சொன்னீங்க. ಹುಲಿ ಇಲ್ಲ, ಸಿಂಹನ ಕಳ್ಸಿದೀವಿ ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲ. இல்ல இங்க வர்ற அனிமல்ஸ் என்னென்ன வரும் அந்த மாதிரி வந்து அடிபட்டு வர்றது? இப்போ நீங்க ஒரு கால்ல அதுக்கு நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னீங்க. அந்த வேற என்ன அனிமல்ஸ் வரும்? ಎಲ್ಲಾನು மான் இல்ல, இது 3 தவிர கேக்குறேன். இப்போ ಜಿಂಕೆ, ಹುಲಿ, ಸಿಂಹ, கரடி வரும் அந்த மாதிரி வரும். ಎಲ್ಲ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಇಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ ಓಟಿಲಿ. ಅವಕ್ಕೇನ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದ್ 2 ದಿವಸ ನಾವ್ ಇಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂತೀವಿ. ಎಲ್ಲ ಕ್ಲಿಯರ್ ಆದ್ಮೇಲೆ ಅವ್ರವ್ರ ಕೇಜಿಗೆ ಬಿಡ್ತೀವಿ ಎತ್ಕೊಂಡು. இப்போ அங்க இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஏதாவது ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತೀವಿ. ஹெல்ப் பண்ணுவீங்களா நீங்க? ಎಲ್ಲ ಸೇರ್ಕೊಂತೀವಿ. ಡಾಕ್ಟರ್ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಂಡು ನಾವು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತೀವಿ. நீங்க அந்த பீஃப் சிக்கன் பத்தி சொன்னீங்க. இப்போ 1 மந்த்லயே கப்ஸ் வரும்போது எடுத்ததுமே நான்வெஜ் கொடுப்பீங்களா? ನಾನ್-ವೆಜ್ ಕೊಡಲ್ಲ, ಹಾಲ್ ಕೊಡ್ತೀವಿ. ಅದು ಹಾಲ್ ಕುಡ್ದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಇಷ್ಟಿಷ್ಟು ಕೈಮಾ ಮಾಡಿ ತಿನ್ಸಕ್ ರೆಡಿ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು. அது எந்த மந்த்ல இருந்து ಯಾಕಂದ್ರೆ கொடுப்பீங்க? ಅಮ್ಮ ಹತ್ರ ಹಾಲ್ ಕುಡಿತಾ ಇರ್ತವೆ, ನಮ್ಮ ಹತ್ರ ಹಾಲ್ ಕುಡಿಯಲ್ಲ. ಬಲವಂತ ಮಾಡ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಚಿಕನ್ ಆದ್ರೆ ಚಿಕನ್ ಕೈಮಾ ಮಾಡಿ ಹಾಲಲ್ಲಿ ಕೊಟ್ರೆ ಅದು ಅಭ್ಯಾಸ ಆಗುತ್ತೆ. ஓ, பால்ல மிக்ஸ் பண்ணி சிக்கனை கொடுப்பீங்க. அது எந்த மந்த்ல இருந்து ಹಾಲು கொடுப்பீங்க? ಕುಡಿತಾವ, ಆಮೇಲೆ ಚಿಕನ್ ತಿಂತಾವ್, ಚೆನ್ನಾಗಾಯ್ತವೆ. எந்த மந்த்ல இருந்து கொடுப்பீங்க? 2 ತಿಂಗಳು 3 ತಿಂಗಳ ಮೇಲೆ. 3 மாசத்துல இருந்து. அந்த 3 மாசம் வரைக்கும் ஆனா வெறும் மில்க் மட்டும் தான் கொடுப்பீங்க. அம்மா கிட்ட பால் குடிச்சா வந்து இங்க வந்து ஃபீடிங் பாட்டில் குடிக்காது. அப்ப நீங்க வந்து ನಾವು ಅಭ್ಯಾಸ ಮಾಡ್ಬೇಕು. ಇಲ್ಲ ಅದ್ರಲ್ಲೂ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈ ತರ ಕೊಡ್ತೀವಿ. சிக்கன் மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க. ಹಾಲು ಕುಡ್ಕೊಂತಾವ ಅವಾಗ. அது சாப்பிட்றோம். ஸோ 3rd மந்த்ல இருந்து சிக்கன் மில்கோட மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க. 8 மாசம் வரைக்கும் கொடுப்பீங்களா? எவ்வளவு மந்த் வரைக்கும்? 8 மாசம் வரைக்கும் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் இங்க வந்த அப்புறம் பீஃப் தான் இருக்கு. பீஃப், சிறுத்தை தான் நிறைய வருது. நம்ம இப்ப புலி, சிங்கம்லாம் ஒண்ணு தான் இருக்கு. இப்போ இது ஒரே கேஜ்லயே வந்து நீங்க இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. இங்க சண்டை ಫೈಟ್ பண்ணிக்காதா? ಅದು ಸಪರೇಟ್ ಬಂದಿದೆ ಎರಡೆರಡು. ನಾವು ಒಂದ್ ಮಾಡಿರೋದು ಅಂತ ಮರಿಯಿಂದಾನೆ ಜೊತೆಲಿ ಬಿಟ್ಟು ಆಟ ಆಡ್ಸಿ ಒಂದ್ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿದೀವಿ. ஓ, தனித்தனியா இருந்ததை தூக்கி உள்ள ஒண்ணா போடுறீங்க? ಇವು ಅಷ್ಟೇ 3 ಸಪರೇಟೇ ಮಾಡಿರೋದು. சண்டை போடாதா? ಇಲ್ಲ, சண்டை போடாது. ಸ್ವಲ್ಪ ಜಗಳ ಆಡ್ತಾವೆ, ಆದ್ರೂ ಏನ್ ಕಚ್ಚಾಟ. ஆனா ரொம்ப பார்த்தாலே ஒரு மாதிரி அட்டாக்கிங் மூட்ல இருக்கு. எல்லாமே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ பார்த்தா இல்ல பப்ளிக் ಬೇರೆಯವ್ರು ಬರ್ತಾರಲ್ಲ, ಯಾರು வேற யாரும் வர மாட்டாங்க. ಬೇರೆಯವ್ರು ಬಂದ್ರೆ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾವ ಅವು. இப்ப நீங்க பாத்துக்கிறது வந்து சிறுத்தை, சிங்கம், புலி இருக்கு. இதை தாண்டி வந்து பனர்கட்டா நேஷனல் பார்க்ல என்ன ரொம்ப ஸ்பெஷல் அனிமல்ஸ், என்னென்ன வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு இங்க? ಇದೆ ಎಲ್ಲ ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆ ಐತೆ, ಅದೆಲ್ಲ ನಮಗ್ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನಾವ್ ಹೋಗಲ್ಲ ಅಲ್ಲಿ. இல்ல என்ன அனிமல்ஸ் இருக்கு இங்க இருக்கிறது? ಜಿಂಕೆ ಐತೆ, ಆನೆ ಐತೆ, ಐತೆ, ಕೋತಿಗಳವೆ, ಆಸ್ಟ್ರಿಜು, ಇಮೋ, ಚಿರತೆ, ಹುಲಿ, ಸಿಂಹ, ಹಿಪ್ಪೋ, ஹைப்போ இருக்கு. ವೆರೈಟಿ ಐತೆ. ಅದೆಲ್ಲ ಹೋಗಲ್ಲ ನಾವು. உங்க ஹஸ்பண்ட்க்கு அப்புறமா நீங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னீங்க. இந்த 24 இயர்ஸ்ல உங்களை தவிர ஃபேமிலில வேற யாராவது இருக்காங்களா? வேற யாராவது ஒர்க் பண்றாங்களா இங்க? ಇಲ್ಲ ನಾನು ಒಬ್ಳೆ. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க காமன் பீப்புள் அலோடா இங்க? மக்கள் ನೋ ಸರ್, ಯಾರನ್ನೂ ಬಿಡಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಯಾರು ಅಲೋ ಮಾಡಲ್ಲ. ಇಲ್ಲಿ ಯಾರು ಬರಲ್ಲ. ಅದೇ ಯಾರನ್ನ ಬಂದ್ರೆ ನಮ್ ಕಡೆಯವರು, ಸಾರ್ ಕಡೆಯವರು, ಅವ್ರು ಬಂದ್ರೆ ಬಂದ್ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. ಪಬ್ಲಿಕ್ನೆಲ್ಲ ಬಿಡಲ್ಲ ಇಲ್ಲಿ. ಪಬ್ಲಿಕ್ ಅಲೋಡ್ ಇಲ್ಲ.
இப்போ நீங்க வந்து சாவித்ரி அம்மா அப்படின்னாலே மதர் ஆஃப் லெப்பர்ட் அப்படின்றது பாருங்க எங்க தமிழ்நாடு வரைக்கும் ஃபேமஸ். ரொம்ப நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் நாங்க. இங்க கர்நாடகால பொலிட்டிக்கல் சைடாவோ இல்லைன்னா வந்து ஆக்டர் செலிபிரிட்டிஸ் ஏதாவது வந்திருக்காங்களா வந்து இல்ல பார்த்து இல்ல யாரு ಬಂದಿಲ್ಲ பார்த்து ಯಾರು ಇಲ್ಲ. நீங்க ஆனா தெரியுமா நீங்க ரொம்ப பாப்புலர்னு தெரியுமா உங்களுக்கு? வெளியெல்லாம் கூட நீங்க தமிழ்நாட்டுல கூட நீங்க பாப்புலர்னு உங்களுக்கு தெரியுமா? ಗೊತ್ತು ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಆತರ ಎಲ್ಲೋ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಹೋಗಲ್ಲ. ಕೆಲ್ಸ ಆಯ್ತು ನಾವಾಯ್ತು ಬೆಳಗ್ಗೆ 8:00 ಬರ್ತೀವಿ, ಡ್ಯೂಟಿ ಎಲ್ಲ ಮುಗಿಸ್ಕೊಂತೀವಿ, ಸಾಯಂಕಾಲ 5:00 ಹೋದ್ರೆ ಮನೆ. அங்க வெளிய போகும்போது யாராவது மக்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்களா, பேசுவாங்களா, வந்து உங்களை ஐடென்டிஃபை ಹಾ பண்ணி? ಹಾ ಹಾ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಎಲ್ಲ. ಯಾರ ಅವ್ರು ಇವ್ರು ಕೇಳ್ತಾರೆ, ಅವಾಗ ಒಂದ್ ಫೋಟೋ ತಗೊಂತಾರೆ ಅಷ್ಟೇ. ಡಗ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಫೋಟೋ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. உங்க உங்க ஃபேமிலில எப்படி பாக்குறாங்க உங்களை? இப்போ 24 இயர்ஸா நீங்க இதை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி கேர்டேக்கர் இந்த மாதிரி பாத்துக்கிறது பொதுவா மென் தான் இருப்பாங்க, ஆண்கள் தான் ನಮ್ பண்ணுவாங்க. ಫ್ಯಾಮಿಲಿಲಿ ಏನ್ ಸರ್ ಎಲ್ಲಾರು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ಕೊಂತಾರೆ. பொண்ணு சொல்ல இல்ல, ரொம்ப தைரியம் இருக்கணும்ல ரொம்ப, அதுதான் கேக்குறேன். ಹ್ಮ್ இது உங்ககிட்ட அவங்களாம் எதுவும் கேட்டதே இல்லையா இது வரைக்கும், எப்படி தைரியமா பண்ற அப்படின்னு? ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಯಾರು ಹೇಳಲ್ಲ. அவங்க யாரும் கேட்டது இல்ல. ಇಲ್ಲ. உங்களுக்கு என்னைக்காவது போர் ஆயிருக்கா? போதும் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், ஏன்னா 25 இயர்ஸ் ஆக போகுது. ஒரு ரொட்டீனா டெய்லியும் நீங்க 8:30க்கு வருவீங்க, எல்லாத்துக்கும் ஃபீட் பண்றீங்க, 5 o'clock வரைக்கும் இருக்கீங்க, வேலையெல்லாம் பாக்குறீங்க, வீட்டுக்கு போறீங்க, வீக்லி ஒன்ஸ் லீவ் அப்படின்றது இருக்கு. 25 இயர்ஸா பண்றீங்க. போர் ஆயிருக்கா என்னைக்காவது? ಬೋರ್ ಏನಿಲ್ಲ. ನಾವು ಅವರಿಂದ ನಾವು ಅನ್ನ ತಿಂತಾ ಇದೀವಿ, ಅವ್ರನ್ನ ಕಂಡ್ರೆ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ನಮ್ಗೆ ಬೋರೇ ಇಲ್ಲ. இவங்கெல்லாம் உங்களோட ನಾವ್ பசங்க ಏನೇ மாதிரி ಕಷ್ಟ ಆಗ್ಲಿ பாத்துக்கிறீங்களே. ಬಂದ್ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ஓ, இதை பார்த்தா சரியா போயிடும் வந்துட்டு. வேற இப்ப இதே மாதிரி நேஷனல் பார்க் நிறைய இடங்கள்ல இருக்கு, வேற ஊர்கள்ல இருக்கு, வேற ஸ்டேட்ல இருக்கு, லைக் தமிழ்நாடு, கேரளா, நிறைய ஸ்டேட்ல இருக்கு. எங்கேயாவது விசிட் பண்ணிருக்கீங்களா, இல்ல வேற ஜூக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்களா, அந்த மாதிரி வரீங்களான்னு ಇಲ್ಲ சொல்லி? ಇಲ್ಲ ಮೈಸೂರು ಝೂ ನೋಡಿದೀವಿ, ಆದ್ರೆ ಸರಿ. ನಮ್ಮನ್ನ ಯಾರು ಕರ್ದಿಲ್ಲ. ட்ரைனிங் பண்ணிருக்கீங்களா ಇಲ್ಲ யாராவது? ಇಲ್ಲ ಟ್ರೈನಿಂಗ್ ಏನು ಇಲ್ಲ. இங்க வேற யாராவது ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்காங்களா உங்களை தவிர? ನಾನೊಬ್ಳೆ. நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கீங்க. நீங்க வீக்லி ஒரு நாள் நீங்க லீவ் சொன்னீங்க. இப்ப சப்போஸ் நீங்க உங்களுக்கு ஏதோ லீவ் எடுக்கிறீங்க, ஒரு 1 வீக் இல்ல 4 days லீவ் எடுத்தீங்கன்னா மிஸ் பண்ற ஃபீல் வருமா இது உங்களெல்லாம்? ಮಿಸ್ ಮಾಡ್ಕೊಂತೀವಿ. மிஸ் ಅವ್ பண்ற ನಾವ್ ಏನ್ ಹಾಕಲ್ಲ ರಜಾ, ಇಲ್ಲಿ ಬರ್ತೀವಿ, ನಮ್ಗೆ ಹುಷಾರ್ ಏನಾನ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸಾರ್ಗೆ ಹೇಳ್ತೀವಿ, ಅವ್ರು ತೋರಿಸ್ತಾರೆ. ಹಂಗಾಗಿ ನಾವೇ ರೊಟೀನ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ರಜೆಗಳೇನ್ ಅಷ್ಟ ಹಾಕಲ್ಲ, ರಜಾ ಹೋಗಲ್ಲ. ಮಂಗಳವಾರ ಒಂದೇ ದಿವಸ ರಜೆ, ஒரே ஒரு நாள். ಮಿಕ್ಕ ಟೈಮ್ ಎಲ್ಲ ಅನ್ರೌಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து இது பெரிய விஷயம். 25 இயர்ஸா நீங்க இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ಹ್ಮ್. மதர் ஆஃப் லெப்பர்ட் அப்படின்றது. ஸோ தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ನಮಸ್ತೆ ಸರ್.